தமிழக வெற்றி கழக மாநாடு வந்து இந்த ஒரு பந்தக்கால் விழாவுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் வரணும் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் தருமபுரியிலேருந்து கிளம்பி நாங்கள் தனியாக தான் வரோம்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா எங்களோட 200 பேர் வந்திருக்காங்க. அது பண்ணி தருமபுரியிலேருந்தே 200 பேர் வந்திருக்காங்களா? உங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் கிளம்புனது யாருக்குமே தெரியாது. நாங்கள் தருமபுரி டோல்கேட்டில் டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கேருந்து வண்டி போயிட்டே இருக்குது. இல்லை தருமபுரி வழியாக போயிட்டோம். அந்த மாதிரி எப்படி கண்டுபிடிச்சிங்க? கட்சி கை காட்டுறாங்கல்ல, நம்ம கட்சி கொடி இருக்கு, தருமபுரி தெரிஞ்ச தோழர்கள்லாம் இருக்காங்க. எல்லாரும் கை காட்டும் போது வந்துட்டு எல்லாரும் பார்த்தா ஒரு வண்டிக்கு 5 பேர் கணக்கு போட்டு இத்தனை வண்டி நம்ம 100 பேருக்கு மேல வந்திருக்காங்க, 200 பேருக்கு மேல வந்திருக்காங்க. அதே போல இங்க வந்து பார்த்தாலும் வந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. என்ன ஏற்பாடு இருக்கு அப்படின்னா, இருக்கக்கூடிய தோழர் அத்தனையும் கண்ணியமா நடந்துக்கிறாங்க. பெண்கள் வந்து அந்த பந்தக அவ்வளவு கூட்டத்திலயும் வந்து அந்த பந்தக்காலுக்கு போய் அந்த தீர்த்தங்கள் எல்லாம் போடுற அளவுக்கு அருமையா வந்து வழிவிட்டாங்க. கண்ணியமான தோழர்களை வந்து தளபதி வந்து வழிநடத்திட்டு வர்றாரு, அதுல தெரியுது. ஏன்னா அவருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல பின்பற்றி பெண்களுக்கு அருமையான ஒரு பாதுகாப்பு. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, பாதுகாப்பு சம்பந்தமா சமீபத்துல தியேட்டர்ல கூட நம்ம பார்த்திருப்போம், விஜயோடைய ரசிகர்கள் வந்து ஃபுல்லா சேரெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி. அதன் பிறகு ரசிகர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு முத்திரை குடுத்தப்பட்டுச்சுல. சோ அதனால இந்த ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்படுது. ஏன்னா கட்சி சார்பா கட்சி தொடங்கி நடத்தக்கூடிய ஒரு முதல் மாநாடு. ஏன்னா கட்சி கொடி ஏற்றுல இடத்துல கூட வெறும் உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தாங்க, முக்கிய ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஒரு 300 பேர் இருந்திருப்பாங்க, எனக்கு ஷுவரா தெரியல. சோ இந்த ஒரு மாநாடு எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததா பார்க்கப்படுது, எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கும்? மிக முக்கியம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 10,000க்கு மேல தொண்டர் அணிகளை வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல 200-300 தொண்டர் அணிகள், 10,000க்கு மேற்பட்ட தொண்டர் அணியினர் இருப்பாங்க யூனிஃபார்ம்ல. அது போக காவல்துறையினர் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு சரியான பாதுகாப்பு கொடுப்பாங்க. இங்க சேர் போடுறது எல்லாமே வந்துட்டு இப்போ விழா திட்டமிடல் வந்து இனிமே தான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கொண்டு வருது, தளபதி எப்படி வந்துட்டு வாக்கிங் கொண்டு வருது. அப்ப வரக்கூடிய பல லட்சம் தோழர்கள் வராங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை, திரையில் பார்த்த தலைவனை தரையில் பார்க்க வேண்டும் என்று. அப்படி இருக்கும்போது அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு கை காட்டியாவது ஒரு விசிட் பண்ணாருனா தான் நல்லா இருக்குன்றதுனால இந்த பகுதி முழுக்கவே வந்துட்டு வாக்கிங் பாத் போட்டு ஒவ்வொரு தோழரும் வந்து தலைவனை நம்ம வந்து ஒரு 10 அடி தூரத்தில் பார்த்துன்ற உணர்வை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது கண்டிப்பா நடக்கும். பாதுகாப்பு ஏற்படுதல் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொண்டர் அணிக்கு பயிற்சி கொடுக்குறோம். நாங்கள் தொண்டர் அணி கேட்கும் போதே வந்துட்டு தளபதி வந்துட்டாருன்ட்டு பாதுகாப்பு விட்டு நீங்கள் அங்கே போயிடக்கூடாது. தளபதி மேலே இருக்கிற அபீர்விதமான இதில் அன்பில் போயிடக்கூடாது. அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்படிப்பட்ட உறுதி கொண்ட தொண்டர் அணியினர் தான் அனுப்புகிறோம். அதனால் மாநாட்டு ஏற்பாடு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தலைமை கிட்ட இருந்து என்ன மாதிரியான உத்தரவுகள் வருது? தலைமையிலிருந்து நேராக வாட்ஸ்அப் மூலமாக தான் வருது. எங்களுடைய நிர்வாகிகள் வந்துட்டு அதை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது இப்போ இந்த தகவல் கூட நேற்று தான் எங்களுக்கு கிடைச்சது. என்னன்ட்டு வந்துச்சு? இது போல வந்து பந்தக்கால் நடுவிழா இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ளவும் போட்டிருந்தாங்க. அதை தாண்டி எல்லாம் வந்து எந்த தகவலும் இது கேட்கலாமான்னு தெரியல. இந்த இடத்துல சமீபத்துல உங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் பேசும்போது குடும்பத்தை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பாதியா எடுத்து அந்த பாதி வீடியோ மட்டும் வைரல் ஆகி ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்துச்சு நிறைய பேர் மனசுல. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது வந்து உணர்ச்சி வேகத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அது அந்த பேட்டியை முழுமையாக நீங்கள் பார்க்கணும். முழுமையாக வந்து அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருப்பாரு. எல்லா தகவல்களும் சொல்லிட்டு நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க, வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தை பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு சில தோழர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பதிவு பண்ணார். அந்த அளவுக்கு உணர்ச்சி மிக்க இருக்கிறாங்கன்னு. நீங்கள் அதை மட்டும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு புஷி ஆனந்தர் இப்படி பேசினார் அப்படி பேசினார் டால் பண்ணுறது, இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நடக்கிறது தான். எந்த அரசியல்வாதிக்கும் இது போல இது வராமல் இருக்காது. அவர் மனதார வந்துட்டு அப்படி சொல்லலை. ஏன்னா மற்ற இதுலையும் பார்க்கணும், வடசேனையில் ஆரம்பிச்சு எல்லா பக்கமும் வந்துட்டு அவர் பேட்டி கொடுத்துட்டு வராரு. இப்போ அங்கே பேசிட்டு வர்றாரு, 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு பேசிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட அவர்களுமே இப்போதான் கன்னி பேச்சு வந்து ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கிறார். சில நேரங்கள் தவறு நடக்கலாம், ஆனால் அந்த இடத்துல தவறு நடக்கல. கண்டிப்பா வந்து அந்த முழு பேட்டியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த இடத்துல பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, நாங்களுமே பார்த்தோம். ஸோ பெண்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுமே குடும்பத்தோட தான் வந்திருக்காங்க. ஆமா, எல்லாருமே குடும்பத்தோட, யாருக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை. அந்த நெருக்கடி உள்ள நீங்க வந்து போயிருந்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு நெருக்கத்திலையும் வந்துட்டு அவங்க பெண்கள் வந்துட்டானோன்னு இடவெளி விட்டு அவங்களை வந்து பந்தக்கால் வரைக்கும் அனுமதிச்சாங்க. எல்லா பெண்களுக்குமே இடம் கொடுத்தாங்க. அப்போ தன்முனைப்போடு தானே அதை செய்யறாங்க, அவங்களா தானே செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது தன்முனைப்போடு தோழர்கள் இருக்கும் பொழுது மாநாடு கண்ணியத்துடன் கண்டிப்பா நடக்கும். நிச்சயம் வெற்றி பெறும். எந்த அசம்பாவிதமும் நடக்கும்.